தமிழக எல்லையான தேனி மாவட்டத்தில் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். கேரளாவிலிருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக கேரளாவில் 182 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்று தற்பொழுது கேரளாவில் அதிகரித்து வருவதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நாட்டில் 257 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கேரளாவில் மட்டும் 182 பேருக்கு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், உங்களுடைய இதை தொடருங்க. நீங்க சங்கீதா பார்த்தோன்னா கேரளாவில் கொரோனா தொற்று பாதிப்பு தற்போது அதிகரித்து வருதுன்னு சொல்லலாம். குறிப்பா இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் 257 பேருக்கு இருக்கக்கூடிய நிலையில இந்திய நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரள மாநிலத்தில் 182 பேருக்கு தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில கேரளாவில் கோட்டயம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 57 பேருக்கும், அதே போல எர்ணாகுளத்தில் 34 பேருக்கும், திருவனந்தபுரம் மாவட்டத்தில் 30 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையானது பெற்று வராங்க. இந்த சூழல்ல கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் இந்த கொரோனா தொற்று பரவுவதை கருத்துல கொண்டு பல்வேறு முக்கிய ஆர்டர்களை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா இந்த முகக்கவசம் மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே முகக்கவசம் அணியணும். அதே போல இந்த RT-PCR கருவிகள், பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் இந்த முகக்கவசங்கள் மருத்துவமனையில இருப்பதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல கேரளாவோட அண்டை மாநிலமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்திலையும் இந்த பாதிப்பு பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னு சொன்னோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் அதிக அளவிலான ஏலத்தோட்ட விவசாயிகள் நாள்தோறும் கேரளா மாநில இடுக்கிக்கு சென்று வராங்க. இவர்கள் மூலமா தேனி மாவட்டத்தில் அதிகப்படியான பரவல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல தேனி மாவட்ட நிர்வாக சார்பில் இந்த மாவட்ட எல்லைகளில் இந்த கொரோனா தடுப்பு பரிசோதனைகளும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சங்கீதா, முழு விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி விக்னேஷ்.